ஒரு சிங்கிள் டேல கிட்டத்தட்ட ஒரு 13 கம்பெனிகள் ஐபிஓஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க செபி கிட்ட. ஸோ இந்த மாதிரி வார அனௌன்ஸ்மெண்ட்லாம் பெரிய லெவல்ல அந்த புதுசா வரக்கூடிய இந்த ஐபிஓஸ் கம்பெனிகளை பெருமளவில் பாதிக்காது. இந்த ஹுண்டாய் ஐபிஓ தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஆஃபர் ஃபார் சேலாக வர்றாங்க. என்டிபிசி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரெஷ் இஷ்யூக்காக வர்றாங்க. இல்ல ஏன்னா ஜொமேட்டோ வரும்போது இதுக்கு பெரும்பாலும் வரவேற்பு இல்ல ஆரம்பத்துல, பிற்பாடு தான் ஏறிச்சு. ஒரு 1000 கோடி 1500 கோடிகளுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10-13 கம்பெனிக்கு மேல செபி கிட்ட அப்ளை பண்ணிருக்காங்க. லைக் முதல் ஒரு 3 மாதம் பெருசா மூவ்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு இந்த ஐபிஓஸ் கம்பெனிஸ் எல்லாம் லிஸ்டிங் ஆன பிறகு கொடுக்காது. அதுக்கப்புறமா தான் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். மற்றும் ஒரு பதிவில் உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஐபிஓ மாதமாகவே இருக்கும். ஜெனரலா ஐபிஓ வாரமாக இருக்கும். ஆனா அடுத்தடுத்த மாதங்கள் பாத்தீங்கன்னா ஐபிஓ மாதங்களாகவே இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு நிறைய ஐபிஓஸ் வர காத்துட்டு இருக்கு. எந்த ஐபிஓ அப்ளை பண்ண எல்லா ஐபிஓவும் கிடைக்குமா, இல்ல எல்லா ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு நம்ம கிட்ட பணம் வேணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு சிங்கிள் டேல கிட்டத்தட்ட ஒரு 13 கம்பெனிகள் ஐபிஓஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க செபி கிட்ட. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் பீக். இந்த கண்டிஷன்ல இவ்வளோ ஐபிஓஸ் வரும்போது நம்ம இந்த ஐபிஓஸ்லாம் வாங்கலாமா இல்லை வேண்டாமா, அல்லது செகண்டரி மார்க்கெட்ல வரும்போது வாங்கலாமா, இந்த மாதிரி பலவிதமான கொஸ்டின்ஸ் நம்மளுடைய நேயர்களுக்கு இருக்கும். இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லக்கூடிய இந்த ஐபிஓஸ்ல பிரைமரி மார்க்கெட்ல வாங்குறது அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு நல்ல விஷயம்தான். அதுவும் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு, எப்படா கீழே விழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவு பீக்கில் இருக்குது. இந்த சமயத்துல வரக்கூடிய இந்த ஈரான் இஸ்ரேல் வார் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக மார்க்கெட்டை வந்து பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்துல ஏற்கனவே ஷேர்ஸ் வாங்கியிருக்கவங்களும் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, பேனிக் ஆகி ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி வரக்கூடிய பணத்தை என்ன பண்ணுவாங்க, ஒன்று எப்படியா மாற்றி வைக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி புது கம்பெனிகள் வரும்போது அதுக்கு அப்ளை பண்ணலாம். இது புதுசா அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமா அப்ளை பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டுக்கு இப்பதான் அவங்க வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி வார அனௌன்ஸ்மெண்ட்லாம் பெரிய லெவல்ல அந்த புதுசா வரக்கூடிய இந்த ஐபிஓஎஸ் கம்பெனிகளை பெருமளவில் பாதிக்காது. இதுவே செகண்டரி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கம்பெனிகள் ரொம்ப வேகமாக இறங்கும். அதனால இந்த புது கம்பெனிகள் வரும்போது நல்ல தரமான கம்பெனிகளாக நீங்க திறனாய்வு செய்து இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணி கிடைக்காதவங்க என்ன பண்ணுங்க, செகண்டரி மார்க்கெட்ல அந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் எல்லாம் பார்த்து கொண்டு நீங்க அதுபடி வாங்கறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐபிஓஸ் வரப்போகுது. ஜெயிண்ட் ஐபிஓன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவில் இஷ்யூ சைஸ் கொண்டுள்ள சில கம்பெனிகள்லாம் வரப்போறாங்க. லைக் ஹுண்டாய் கிட்டத்தட்ட 25,000 கோடிக்காக மார்க்கெட்டுக்கு வரப்போறாங்க. ஸோ அப்ளை பண்றவங்க எல்லாருக்கும் பெரும்பாலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சப்ஸ்கிரிப்ஷனும் கொஞ்சம் அதிகமான அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா 3rd லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ அதனால தாராளமாக இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணி பாருங்க. கிடைக்காதவங்க மேக்ஸிமம் அப்ளை பண்ணுங்க, மேக்ஸிமம் ரேட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. ஒரு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய டிமெட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்பிளிட் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால ஹுண்டாய் ஐபிஓ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஐபிஓவாக கருதப்படுது. ஸோ அதுக்கு தாராளமாக நேயர்கள் நீங்க அப்ளை பண்ணலாம், அல்லது கிடைக்காதவர்கள் செகண்டரி மார்க்கெட்ல வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்தபடியாக ஸ்விக்கி ஐபிஓ. ஸ்விக்கி வந்து 11,000 கோடிக்காக மார்க்கெட்டுக்கு வராங்க. ஸ்விக்கி எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஜொமேட்டோ வரும்போது இதுக்கு பெரும்பாலும் வரவேற்பு இல்லை ஆரம்பத்துல, பிற்பாடு தான் ஏறிச்சு. ஸோ ஸ்விக்கிக்கு எப்படி வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து கொண்டு அவங்களுடைய இஷ்யூ பிரைஸ்லாம் எப்படி வைக்கிறாங்கன்னு தெரிந்து கொண்டு நம்ம அப்ளை பண்றது நல்லது. மூன்றாவதாக என்டிபிசி. என்டிபிசி வந்து 10,000 கோடிக்காக வர்றாங்க. ஸோ என்டிபிசியும் பார்த்தீங்கன்னா கிரீன் எனர்ஜி. தாராளமாக என்டிபிசியும் நீங்க அப்ளை பண்ணலாம். பிரைஸ் பேண்ட் எல்லாம் அவ்வளோ அளவுக்கு வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் செக்டர் இல்லையா, அதனால. ஸோ தாராளமாக என்டிபிசிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். என்டிபிசி ஷேர் ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் கேட்டகரிலையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான
வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஆப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கம்பெனி வரப்போறாங்க. இவங்க 8500 கோடிக்காக வரப்போறாங்க. இந்த கம்பெனி ஒரு பெரிய பிக் ஷாட் கம்பெனி தான். ஸோ இவங்களும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு வரவேற்பு தரக்கூடிய ஒரு நல்ல ஐபிஓவாக கருதப்படுது. பிரைஸ் பேண்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. அடுத்த பெரிய ஐபிஓவாக வரக்கூடியது பாத்தீங்கன்னா ஹீரோ ஃபின் கார்பரேஷன்ஸ். ஹீரோ ஹோண்டா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பினான்சியல் பேக்ரவுண்டுக்காக இந்த கம்பெனிஸ் வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடிக்காக வர்றாங்க. ஸோ இந்த கம்பெனி ஹீரோ ஹோண்டா வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பேரண்ட் கம்பெனியா வச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு எளிமையாக இருக்கும். அடுத்ததாக ஈத்தர் அப்படிங்கிற கம்பெனி, இவங்க 3100 கோடிக்காக வர்றாங்க. இவங்க லைக் ஓலா மாதிரி எலக்ட்ரிக் மொபைல் கம்பெனி. ஸோ எப்படி பிரைஸ் பேண்ட், இவங்களும் அப்படிதான் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும். அடுத்தபடியாக வாரே ரினியூபிள் எனர்ஜி இருக்காங்க இல்லையா, அந்த கம்பெனில இருந்து வாரே என்ஜினியரிங் அப்படிங்கிற கம்பெனி 3000 கோடிக்காக வராங்க. ரினியூபிள் எனர்ஜி அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஐபிஓவாக கருதப்படுது. ஸோ அந்த வரிசையில வாரே குரூப்ல இருந்து வரக்கூடிய இந்த 3000 கோடிக்காக வரக்கூடிய இந்த கம்பெனிக்கும் நம்ம தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்தபடியாக HDFC பேங்க் பேரண்ட் குரூப்ல இருந்து வரக்கூடிய HDFC அழைக்கக்கூடிய இந்த கம்பெனி 2500 கோடிக்காக வர்றாங்க. மணப்புரம் பைனான்ஸ் கம்பெனில இருந்து வராங்க. இவங்க 1500 கோடிக்காக வர்றாங்க. ஸோ இந்த கம்பெனிகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெவல்ல இஷ்யூ சைஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இது இல்லாது ஒரு 1000 கோடி 1500 கோடிகளுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10-13 கம்பெனிக்கு மேல செபி கிட்ட அப்ளை பண்ணிருக்காங்க. லைக் விக்ரம் சோலர், ஆதித்யா இன்ஃபோடெக், விக்ரான் என்ஜினியரிங், இந்த மாதிரி கம்பெனிகளும் இந்த ஐபிஓ தரவரிசையில வந்து போட்டி போட்டுக்கொண்டு இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு எதை வாங்குவது எதை விடுவது அப்படிங்கிற மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன் மாதிரி ஆகிவிட்டது இந்த ஐபிஓல வரக்கூடிய இத்தனை கம்பெனிகள். ஒரு சில சமயங்கள்ல இப்படிதான் மார்க்கெட் அப்ல இருக்கும்போது எக்கச்சக்கமான ஐபிஓஸ் வரும். மார்க்கெட் டவுன் ஆகும்போது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஐபிஓஸ் எல்லாம் வரவே வராது. ஏற்கனவே கிட்டத்தட்ட 60,000 கோடி வந்து ஐபிஓ வழியாக கலெக்ஷன் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஒரு 60,000 கோடிக்காக திருப்பியும் இந்த இயர் எண்டுக்குள்ள இத்தனை கம்பெனிகள் வர தயாராக காத்துட்டு இருக்காங்க. ஸோ நேயர்கள் இதுல எல்லா கம்பெனிகளையும் அப்ளை பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ளை பண்ணலாம். பணம் இருக்கிறவங்க, பணம் இல்லாதவங்க இதுல செலக்டிவாக ப்ரொஃபைல் பாருங்க, அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கு, அதே மாதிரி அந்த கம்பெனி ஒரு 5 வருடங்களாக எவ்வளவு ப்ராஃபிட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க, அதே மாதிரி மூன்றாவதாக அந்த கம்பெனியுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் எவ்வளவு இருக்கு, டிமாண்ட், அதாவது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் எவ்வளவு எப்படி டிமாண்ட் கொடுத்துருக்காங்க, ரீட்டைலர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, டோட்டலா எவ்வளவு டிமாண்ட் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் டே எவ்வளவு வந்திருக்கு, செகண்ட் டே அண்ட் தேர்ட் டே. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க என்ன பண்ணணும். தேர்ட் டே பார்த்துட்டு அப்ளை பண்ண முடியாது. தேர்ட் டே ஈவினிங் போல என்ன பண்ணிருங்க, அப்ளை பண்ணிருங்க. தேர்ட் டே அப்ளை பண்ண முடியாதவங்க இந்த மொத்த நாளைக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் லெவலை பார்த்துக்கொண்டு லிஸ்டிங் அன்னைக்கு காலையில முடிஞ்ச அளவு நீங்க என்ன பண்ண ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிங்க. ஸோ லாங் டேர்ம்ல பார்க்கும்போது இந்த கம்பெனிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய நல்ல ஸ்கோப் உள்ள கம்பெனிகளாக தான் இப்ப எல்லாம் வர்றாங்க. ஐபிஓ கம்பெனிஸ் வரும்போது ரெண்டு விதமா வருவாங்க. ஒன்னு ஆஃபர் ஃபார் சேல்னு வருவாங்க, இன்னொன்னு ஃப்ரெஷ் இஷ்யூக்காக வருவாங்க. சில பேர் ரெண்டுமே கம்பைன்ட் பண்ணி வருவாங்க. இப்ப இந்த ஹுண்டாய் ஐபிஓ எடுத்தீங்கன்னா ஃபுல்லாவே அவங்க எல்லாமே ஆஃபர் ஃபார் சேலுக்காக வர்றாங்க. ஸ்விக்கியை பொறுத்த மட்டும் ஃப்ரெஷ் இஷ்யூ பிளஸ் ஆஃபர் ஃபார் சேல் ரெண்டுக்காகவும் வராங்க. என்டிபிசி ஃபுல்லாவே ஃப்ரெஷ் இஷ்யூக்காக வர்றாங்க. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும் தனிப்பட்ட முறையில அப்ளை பண்ணி வர்றவங்க இருக்காங்க. ரெண்டுமே கம்பைண்டா ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ப்ரமோட்டர்ஸ் தங்க கையில உள்ள ஷேர்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. தட் இஸ் ஃபார் ஆஃபர் ஃபார் சேல். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி வருவாங்க. ரெண்டும் கம்பைன்ட் பண்ணி வர்றவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனி பாதி பணம் பாதி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஆகவும் பாதி வந்து ஆஃபர் ஃபார் சேலாகவும் வருவாங்க. இதுல ஆஃபர் ஃபார் சேல் கொஞ்சம் அதிகமாக இருந்தா நல்லா இருக்கும். ஜென்ரலா அப்படி அமையறது இல்ல. இந்த ஹுண்டாய் ஐபிஓ தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஆஃபர் ஃபார் சேலாக வர்றாங்க. என்டிபிசி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரெஷ் இஷ்யூக்காக வர்றாங்க. ஸோ நேர்கள் அந்த பணத்துல எப்படி வர்றாங்க, எவ்வளவு ஆஃபர் ஃபார் சேல், எவ்வளவு ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படிங்கிறதையும் நீங்க தெரிந்து வைத்துக் கொண்டா நல்லா இருக்கும். அதே மாதிரி அப்ளை பண்ணும்போதும் கூட பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்லாம் கிடையாது. பெரும்பாலும் செகண்ட் டே தேர்ட் டே அந்த மாதிரி சமயத்துல தான் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்ளை பண்ணவங்க எல்லாருமே வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. ஏன்னா டிமாண்ட் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஐபிஓஎஸ் கம்பெனிஸ்க்கு அதிகமான அளவுக்கு டிமாண்ட் இருக்குது. ஸோ அதனால அப்ளை பண்றவங்க எல்லாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, உங்க வீடுகளில் உள்ள எல்லாருக்குமே டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுல கொஞ்சம் பணத்தை எல்லாத்தையுமே ஒரே இடத்துல டம்ப் பண்ணாம ஒரு 15,000 மினிமம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக 15,000 ரூபாய் கண்டிப்பாக தேவை. மேக்சிமமாக 2 lakhs வந்து வேணும். ஸோ 2 lakhs வந்து ஒரே இதுல அப்ளை பண்ணாம 50,000 நீங்க ஒரு 4 டிமெட் அக்கௌண்ட்ல பிரிச்சு போட்டீங்கன்னா ஏதாவது ஒரு அக்கௌண்ட்லயாவது உங்களுக்கு இந்த ஐபிஓஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு.
அப்படி இல்லாத பட்சத்துல மேக்ஸிமம் அப்ளை பண்ணீங்கன்னா, ஒரே இதுல அப்ளை பண்ணாலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா இது வந்து ஒரு கண்டிப்பாக கிடைக்கணுங்கிற கட்டாயம் இல்ல. அதே மாரி கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு வெப்சைட்ஸ்ல கிடைக்குது. ஸோ வெப்சைட்ல டேட்டா கிடைக்குது. அத போய் பாருங்க. அந்த கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்தே எவ்வளோ தூரம் அது வந்து லிஸ்டிங் டே அன்னைக்கு ஓப்பன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த கிரே மார்க்கெட் பிரீமியம். இது எக்ஸாக்ட்டா அவங்க சொன்ன இடத்துலயே ஓப்பன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. முன்ன பின்ன ஆகும். இருந்தாலும் பெரும்பாலான நேரத்துல சரியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ கிரே மார்க்கெட் பிரீமியம் நம்ம தெரிந்து வைத்துக்கொண்டா, நம்ம காலையில எந்த ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். பெரும்பாலும் இது காலைல 10 மணிக்கு தான். அதாவது லிஸ்டிங்ன்னு சொல்லுவோம். காலைல 10 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். 9:45லேருந்து 10 மணி வரைக்கும் ப்ரீ மார்க்கெட்டு. 10:00 மேல நீங்க என்ன பண்ணலாம்? அந்த ஷேர்ஸ வாங்கலாம், விற்கலாம். அன்னைக்கு இன்ட்ராடே பெரும்பாலும் பண்ண முடியாது. ஷார்ட் செல்லிங் இதெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க ஷேர்ஸ் வந்து டெலிவரி மோட்ல தான் வாங்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வாங்குறது நல்லது. சில சமயம் பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே ஃப்ரீஸ் எல்லாம் ஆயிடும். ஸோ அதனால மார்னிங்ல வாங்குறது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்துல இன்னும் கொஞ்சம் இறங்கும்னு நீங்க பயந்தீங்க அப்படின்னா, 10 ஷேர் வாங்க வேண்டிய இடத்துல 5, 5 ஷேரா பிரித்து பிரித்து கூட நீங்க தாராளமாக வாங்கலாம். முதல் ஒரு 3 மாதம் பெருசா மூவ்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு இந்த ஐபிஓஎஸ் கம்பெனிஸ் எல்லாம் லிஸ்டிங் ஆன பிறகு குடுக்காது. அதுக்கப்புறமா தான் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அதே மாரி அவங்களுடைய ப்ராஃபிட் இதெல்லாம் காமிக்க ஆரம்பிக்கும்போது, இந்த கம்பெனிகள் மெல்ல மெல்ல ஏற ஆரம்பிக்கும். அதனால குறைந்தது நீங்க ஒரு 6 மாதமாவது இதுக்கு டைம் குடுக்கணும். அதுக்கப்புறமாகத்தான் இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் தங்களுடைய ராலியே தொடங்குவாங்க. அதுக்கப்புறம் QIBs அந்த மாரி FIIs, DII இவங்கெல்லாம் அடுத்து ஃபோக்கஸிங்கா ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த ஷேர் விலை இன்னும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நல்ல தரமான கம்பெனிகளாக, ப்ராடக்ட் ஓரியன்டட் கம்பெனிகளாக வாங்குங்க. சர்வீஸ் லைன்ல இருக்கிறத விட புரொடக்ஷன் ஓரியன்டடாக இருந்தா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ். அதே மாரி அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் எப்படி இருக்கிறாங்க? அவங்களுடைய பிரைஸ் அவங்க வந்தபோது எப்படி இருந்தாங்க? இப்ப எப்படி இருக்கிறாங்க? இந்த மாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிஓஸ் பத்தி நல்ல புரிதல் உங்களுக்கு ஏற்படும். அதுக்கு பிற்பாடு இந்த கம்பெனிகள்லாம் நீங்க உங்களுக்கு பிடித்த மாதிரி வாங்கி வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய ஆர்குமெண்ட் எனக்கு கிடைக்கவே மாட்டேது. கிடைக்க மாட்டேதுக்காக நல்ல தரமான கம்பெனிகள நீங்க வாங்குறத தவிர்க்கக் கூடாது. அத லிஸ்டிங் டே அன்னைக்கு கொஞ்சம் பிரைஸ்ல முன்ன பின்ன டிஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த டிஃபரன்ஸ்க்காக நம்ம அந்த கம்பெனிய ஒமிட் பண்ணோம் அப்படின்னா, அடுத்த 5 வருடங்கள்ல அந்த கம்பெனி மிகப்பெரிய அளவுல வந்து வந்திருக்கும். அப்ப நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால ஐபிஓஎஸ் கம்பெனிகள தரமான கம்பெனிகள அப்ளை பண்ணுங்க. கிடைக்காத பட்சத்துல செகண்டரி மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க முயற்சி பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா, நீண்ட கால அடிப்படையில் இந்த ஐபிஓஎஸ் கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ வந்து உங்களுக்கு எதிர்காலத்துல குடுக்கக்கூடிய கம்பெனிகளாக மாறும். நன்றி, வணக்கம்.